என்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. குட் மார்னிங் பா, வெல்கம் ஸ்ரீ தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி. நம்ம ஜாகிரபிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அகாடமில இருந்து மேப் ஸ்டடி கிளாஸஸ் ரெகுலராக கொண்டு போயிட்டு இருக்கோம். மேப் ஸ்டடினா என்ன அப்படின்னு சொன்னா வேற எதுவுமே இல்லை, நம்ம தியரிட்டிக்கலா படிக்கிற விஷயத்த மேப் இமேஜ் மூலமா எப்படி ஞாபகம் வைக்கிறது அப்படிங்கிறதான் இந்த சீரீஸ்ல ஃபுல்லாவே கொண்டு போயிட்டு இருக்கோம். எல்லாமே நிறைய பாசிட்டிவா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணீங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி ஃபர்தராக ஃபர்ஸ்ட் மேப்லேருந்து கண்டினியூ பண்ணுங்கள். இதான் ஃபஸ்ட்டாக பார்க்குறேன் அப்படின்னாலும், எந்த மேப்பை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் மேப் ஆரிஜின்லேருந்து கொண்டு வரும்போது நமக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கும். எந்த மாதிரி ஜாகிரபினா என்ன, அதில் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம கவர் பண்ணுறது சிலபஸ் பேஸில் தான் கவர் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமியில் 1 இயருக்கான மேக்ஸ் பேட்ச் அண்ட் 1 இயருக்கான ஜிஎஸ் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா 7358262743 அண்ட் 9363324765 அப்படிங்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. 1 இயர் மேக்ஸ் பேட்ச் எந்த டைமிங், அடுத்து ஜிஎஸ் பேட்ச் எந்த டைமிங், அந்த கிளாஸஸ் எப்படி கொண்டு போவாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் சொல்லுவாங்க. இந்த மேப் ஸ்டடி கிளாஸஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச காம்படி எக்ஸாம் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. 54வது மேப் என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாட்டில் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் பார்க்க போறோம். தமிழ்நாட்டில் லாஸ்ட் மேப்ல மேற்கு தொடர்ச்சி மலை பார்த்தோமா, அதே மாதிரி கிழக்கு தொடர்ச்சி மலையில என்னெல்லாம் இருக்கு பார்ப்போம். கிழக்கு தொடர்ச்சி மலை பீடபூமியை சமவெளியிலிருந்து பிரிக்குது. கிழக்கு தொடர்ச்சி மலை அப்படிங்கிறது பீடபூமியை சமவெளியிலிருந்து பிரிக்கிறதா கிழக்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்றாங்க. இதுல என்னென்ன மலை அப்படின்னா, ஜவ்வாது மலை ஃபர்ஸ்ட், என்னது ஜவ்வாது மலை, 2வது கல்வராயன் மலை, 3வது சேர்வராயன் மலை, 4வது பச்சை மலை கொல்லிமலை. ஃபர்ஸ்ட் என்னது ஜவ்வாது மலை, அதுக்கடுத்து கல்வராயன் மலை, அதுக்கடுத்து சேர்வராயன் மலை, பச்சை மலை கொல்லிமலை. இன்னொரு டைம் சொல்லலாமா, ஜவ்வாது மலை, கல்வராயன் மலை, சேர்வராயன் மலை, பச்சை மலை கொல்லிமலை. ஜவ்வாது மலை இம்பார்ட்டன்ட் இருந்துச்சுன்னா இதுல முக்கியமான சிகரம் மேல்பட்டு. என்னது மேல்பட்டு, ஜவ்வாது மலையின் முக்கியமான சிகரம் மேல்பட்டு. இதுல என்ன ஆச்சுன்னா, இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட், நீல நிற கிரானைட் பாறைகளால் உருவானது. நீல நிற கிரானைட் பாறைகளால் உருவானது. இதுல முக்கியமான சிகரம் மேல்பட்டு. அதுக்கப்புறம் இதுல 1967 காவலூர் வானவியல் தொலைநோக்கி, அதாவது வைனுபாபு ஆய்வகம் அங்க இருக்கு. வைனுபாபு ஆய்வகம் அங்க இருக்கு. ஓகேவா, தொலைநோக்கி ஆய்வகம் அங்க இருக்கு. 3 பாயிண்ட் தான். இதோட முக்கியமான சிகரம் மேல்பட்டு. இதுல நீல நிற கிரானைட் பாறைகளால் ஆனது. இதுல வைனுபாபு ஆய்வகம் அங்க இருக்கு. முடிஞ்சிச்சா. அடுத்து கல்வராயன் மலை அப்படிங்கிறது, இது எதுக்கான பேர் வந்துச்சு அப்படின்னா, கரலர் பழங்குடியினர் அங்க அதிகமா இருப்பாங்க. என்ன பழங்குடியினர், கரலர் பழங்குடியினர் அங்க அதிகமாக காணப்படுறதுனால அங்க கல்வராயன் மலைன்னு பேர் வந்துச்சு. சேர்வராயன் மலை, சேர்வராயன் மலைன்னு பேர் வர்றதுக்கு காரணம், அது உள்ளூர் தெய்வத்தோட பேர் தான் சேர்வராயன், அதனால சேர்வராயன் மலைன்னு வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். இதோட முக்கியமான சிகரம் சோலைக்காடு. இதோட முக்கியமான சிகரம் சோலைக்காடு. இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கிழக்கு தொடர்ச்சி மலையின் தென் பகுதியின் உயர்ந்த சிகரம் சொல்லுவாங்க. இது ஒரு டைம் கேட்ட பிஓ கொஸ்டின் பா. கிழக்கு தொடர்ச்சி மலையின் தென் பகுதியின் உயர்ந்த சிகரம் என அழைக்கப்படுவது சோலைக்காடு. இன்னொரு டைம் சொல்லலாமா, கிழக்கு தொடர்ச்சி மலையின் தென் பகுதியின் உயர்ந்த சிகரம் சோலைக்காடு. அதுக்கப்புறம் என்னது, ஏழைகளின் ஊட்டி என அழைக்கப்படுவது ஏற்காடு. இது ஒரு டைம் கேட்ட பிஓ கொஸ்டின். ஏழைகளின் ஊட்டி என அழைக்கப்படுவது ஏற்காடு. மலைகளின் ராணி என தமிழ்நாட்டில் அழைக்கப்படுவது ஊட்டி. மலைகளின் இளவரசி என அழைக்கப்படுவது கொடைக்கானல். இந்தியாவில் மலைகளின் ராணி என அழைக்கப்படுவது சிம்லா. இது அப்படியே பார்த்தோம்ல, அப்படியே ரிவைஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த 3 மட்டும் சேர்த்து சொல்லிடலாமா. ஜவ்வாது மலையில் 3 பாயிண்ட் என்ன, சிகரம் மேல்பட்டு, அதுக்கப்புறம் அதுல நீல நிற கிரானைட் பாறைகளால் உருவானது இருக்கு. அதுக்கப்புறம் வைனுபாபு தொலைநோக்கி ஆய்வகம் இருக்கு. முடிஞ்சா. அதுக்கடுத்து கல்வராயன் மலை அப்படிங்கிறது கரலர் பழங்குடியினர் அதிகமா இருக்கிறனால கல்வராயன் மலைன்னு வச்சாங்க. அடுத்து சேர்வராயன் மலை வந்தோம் அப்படின்னா, சேர்வராயன் அது உள்ளூர் தெய்வத்தோட பேர் தான் சேர்வராயன், அதனால சேர்வராயன் மலைன்னு வச்சிட்டாங்க. இதுல முக்கியமான சிகரம் சோலைக்காடு. இதான் சொல்லுவாங்க கிழக்கு தொடர்ச்சி மலையின் தென் பகுதியின் உயர்ந்த சிகரம் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இதுல ஏழைகளின் ஊட்டியான ஏற்காடு இங்கதான் காணப்படுது. முடிஞ்சா. அடுத்து பச்சை மலை, இது பசுமையா இருக்கிறதுனால பச்சை மலைன்னு சொல்றாங்க. இதுல பலாப்பழம் அதிகமா விளைவிக்கப்படுது. அவ்வளவுதான். அடுத்து கொல்லிமலை அப்படிங்கிறது, இது புனித ஸ்தலம் அரப்பளீஸ்வரர் கோவில் கொல்லிமலையில தான் இருக்கு. கொல்லிமலை அப்படிங்கிறது புனித தலமான அரப்பளீஸ்வரர் கோவில் இங்கதான் காணப்படுது. இதுல காடுகள் பசுமை மாறா காடுகள், சோலை காடுகள் இங்க காணப்படுது. இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும் விஷயம், அவ்வளவுதான். அப்படியே ரிவைஸ் பண்ணிடலாமா. கிழக்கு தொடர்ச்சி மலையில 5 மலை தான், ஜவ்வாது மலை, கல்வராயன், சேர்வராயன், கொல்லிமலை, பச்சை மலை. முடிஞ்சா. கல்வராயன் மலை, ஜவ்வாது மலை அப்படிங்கிறது உயர்ந்த சிகரம் மேல்பட்டு. அதுல என்ன இருக்கு, நீல நிற கிரானைட் பாறைகளால் ஆனது. அதுக்கப்புறம் வைனுபாபு தொலைநோக்கி ஆய்வகம் இருக்கு. முடிஞ்சா. அடுத்து கல்வராயன் மலைனா ஒரே பாயிண்ட் தான், கரலர் பழங்குடியினர் அதிகமா இருக்கிறதுனால அது கல்வராயன் பேர் வச்சாங்க. அது கீழே சேர்வராயன். சேர்வராயன் மலை அப்படின்னு சொன்னா உள்ளூர் தெய்வத்தோட பேர் வச்சாங்க. இதுல உயர்ந்த சிகரம் அப்படிங்கிறது சோலைக்காடு. அது சோலைக்காடு தான் என்ன சொல்லுவாங்க, கிழக்கு தொடர்ச்சி மலையின் தென் பகுதியின் உயர்ந்த சிகரம் சொல்லுவாங்க. இதுல வேற என்ன கோலை வாழியம் இருக்கு, ஏழைகளின் ஊட்டியை அழைக்கப்படும் ஏற்காடு அங்கதான் காணப்படுது. பச்சை மலை பசுமையா இருக்கிறதா பச்சை மலைன்னு சொல்றாங்க. பலாப்பழம் உற்பத்தி அங்கே அதிகமாக இருக்கும். வேளாண்மை அதிகமாக பண்ணுவாங்க.
அடுத்து கொல்லிமலையில புனித ஸ்தலமான அரப்பளீஸ்வரர் கோவில் அங்கதான் காணப்படுது. அடுத்து காடுகள், பசுமைமான காடுகள், சோலை காடுகள் அங்க காணப்படுது. ஓகேப்பா, அந்த மேப் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்து நம்புறேன். ஃபர்தரா அடுத்த மேப்ல என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட் பா. தேங்க்யூ.